ஃபர்ஸ்ட் லுக் சூப்பராக இருக்குது இந்த விடுதலை 2. இந்த படத்தை அவரு ஹீரோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் லுக் நல்லா தான் இருக்குது. விடுதலை பார்ட்டோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நல்லா இருந்தது. சூப்பர் மஜாவாக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் லுக் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எடுத்த படம் சூரிய இதே மஜாவாக இருந்தது ப்ரோ. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ஷன் நம்மளுக்கு இதுவாக எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரோ. நீ மாதிரி விடுதலை ஒன் பார்த்து இல்லை, ஆனால் வந்து என்ன லுக் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் கோராகும், கொஞ்சம் ரிவெஞ்ச் அப்படின்னு வந்து எங்க விஜய் சேதுபதி வந்து ரொம்ப செம அடிகள். இப்போ நல்லா டைம் இருக்குது அவருக்கு சொல்ல போனா நல்லா இருக்கு. மாதிரி போனா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பொறுத்த வரைக்கும் அது பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, கண்டிப்பாக ஏதோ ஃப்ளாஷ்பேக் பற்றி விஜய் சேதுபதி அவரோட கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக் பற்றி தான் எடுக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. தென் நல்லா தான் இருக்குது ப்ரோ. மஜாவாக தான் இருக்குது. பார்த்தேன், நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு பாட்டே மஜாவாக தான் எடுத்துருந்தானுங்க. சும்மாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. காமெடின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஹீரோவாக இருந்துன்னு சந்தானம் கூட தான் நடிச்சிருக்காரு காமெடியாக. ஒன்றும் இல்லை, சூரிய மஜாவாக நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப மனிதநேயம் உள்ளவர். நான் டைரக்டரு. ஒரு இது இப்போ நாமலாம் டைரக்டரு போய் கதை சொல்ல சில ஹீரோட்ட போகும்போது 1 வீக் வாங்க, அடுத்த மாதம் வாங்க, நான் பிஸியாக இருக்கேன் அப்படிமா போய் அலைஞ்சா அப்புறம் பேங்க் பேலன்ஸ் ப்ரொடியூசர் எங்கே இருக்காங்க, பணம் இருக்கா, இப்போ கரெக்டாக பண்ணிக்கலாம்னு இதெல்லாம் பேட்ச் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய கடமை. இது ஆனால் விஜய் சேதுபதி அப்படி கிடையாது. கதை எழுதுகிற அசிஸ்டன்ட் டைரக்டர் போனால் அசல் உள்ளே உட்கார வச்சு தண்ணி கொடுத்து சாப்பாடு போட்டு அவர் குறைகளை கேட்டு அது சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு டைம் சொல்லி அனுப்பிவிடுவார். இல்லைன்னா அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஒரு நல்ல மனுஷன். அவர் மனிதன் நல்ல பேர் அவர் விஜய் சேதுபதிக்கு. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அருணாச்சலத்தில் ரோட்டில் வந்து நான் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரே வந்து என்கிட்ட ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. ஏதாவது வாய்ப்பு தான் கிடைக்குமான்ட்டு. இது சொல்லக்கூடாது, வளர்ந்துட்டாலும் நான் மறக்காமல் சொல்கிறேன். ஏதாவது இந்த வாய்ப்பு இருந்தால் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு. அவர் தான் விஜய் சேதுபதி. எங்கே அப்படின்னா அருணாச்சலம் ரோட்டில் அந்த பட்டுக்கோட்டை ஓல்ஸ் பக்கத்தில் நான் வாங்கியிருக்கேன். இருந்தால் சொல்கிறேன்ருக்கேன். இன்றைக்கி வந்து அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வந்து நம்பர் 1 வந்து மனித நேயமாக பழசெல்லாம் மறக்காமல் எல்லாருக்கும் உதவி பண்ணுற ஒரு ஆளாக இருக்கார். வெற்றிமாறன் வந்து இப்போ மிகப்பெரிய டைரக்டரு. அவர் நாவல் தழுவிய ஒரு டைரக்டர். கதை கலர் பண்ணுவார் தெரியல. நாவல் உள்ளதை எடுத்து தழுவாக பண்ணுறவர் பெரிய டைரக்டர். அவர் வந்து ஃபீல் பண்ணி சூரிய வந்து ஹீரோன்னு போடுறது மிகப்பெரிய இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் பெரிய பெரிய ஹீரோலாம் வரிசையாக நிற்கிறாங்க. சூரிய வச்சு பண்ணுறது மிகப்பெரிய இது. சூரியக்கு வந்து லைஃப் கொடுத்தது வெற்றிமாறன். சூரிய வந்து மறக்காமல் நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சூரிய தம்பி புரியுதுங்களா? அந்த சூரிய வாழ்த்துக்கள். நண்பர் சந்தோஷம், அவனுடைய முயற்சி வாழ்த்துக்கள். அவனை வந்து சூரிய வந்து நான் நான் அவனை ஹீரோன்னு சொன்னது நான் தான். ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை நீ ஹீரோடா அப்படின்னேன். என்னென்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அருணாச்சலம் ரோட்டில் நீ ஹீரோ யாரோடா அப்படின்னேன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இந்த அந்த ஒரு சுஷிந்தர் சார் படமோட நடிக்கலை. அப்போ எப்படின்னு எப்படி சொல்கிறேன், ஹீரோ ஆயிரோடா அப்படின்னேன். அவன் சொன்னதே நான் தான். இப்போ சிவகார்த்திகை கூட ஒரு நான் தான் ஹீரோன்னு சொன்ன ஒரு பேட்டியை பார்த்தேன். இப்போ ஆரம்ப காலத்தில் அவன் நான் ஃப்ரெண்டு, நானும் சூரியன் ஃப்ரெண்டு. நானும் மில்கா சூரியனா ஒன்றா சுற்றியே தெரியும். பேசி சண்டை ஓட்டுட்டு வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அவன் ஹீரோ ஆகி வரும்போது சந்தோஷமா இருக்கும். ஹீரோன்னு சொல்லி நான் தான், இது யாருமே கிடையாது. அப்புறம் தான் எல்லாருமே. நானும் ஒன்று ஃப்ரெண்டுங்க 2 பேருமே, நான் சூரியன். அவன் ரேஞ்சில் பெரியால போயிட்டான். அதனால் நான் வந்து சூரிய வந்து தம்பி மாதிரி. எனக்கு நான் எப்பயுமே கூட போனேன் தம்பி மாதிரி. நான் போடா வரான்னு சொல்லுவேன், அவன் அண்ணன்பான். அந்த மாதிரி வாழ்த்துக்கள். நல்லா உழைச்சிருக்கான். எனக்கு தெரியுமே விடுதலை படம் நல்லா உழைச்சிருக்கான். நான் பார்க்கல. மேலும் மேலும் சூரிய தம்பி வந்து நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். பட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. அது அந்த மாதிரி பாராட்டு வரது கஷ்டம். ஸோ செகண்ட் பார்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணுறேன். வெற்றிமாறன் டைரக்ஷன் இந்த படத்தில் எப்படி இருக்கும்? புரியல. வெற்றிமாறனோட டைரக்ஷன் இந்த படத்தில் எப்படி இருக்கும்? பார்த்து ரொம்ப ராவாக இருக்கு. பட் மூவிஸ் வந்து ராவாக இருந்தால் நல்லா இருக்கும். இருக்கிறது அப்படியே காமிச்சா நல்லா இருக்கும். ஏற்கனவே நடந்த கதை தான். ஸோ நல்லா தான் இருக்கு. ஓகே. அவர் இருக்காரு ஏற்கனவே நல்லா தான் அவர் நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்தில் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா பெரிய படமே அவ்வளோ இதுவாகல ப்ரோ. இந்த குட்டி குட்டி சூரி படம், பிரேமுலோ, அது மாதிரி இதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்ட் 1லாம் நம்ம சூரி படம் தானே, ஒரு காமெடியான ஹீரோ எப்படி நடிப்பாரு அப்படிலாம் பார்த்தோம். ஆனால் பார்த்தா அவரே சூப்பராக தான் நடிச்சிருக்காரு. அவரே சொல்லியிருப்பாரு ஒரு இதுவில் இன்டர்வியூவில், நான் வந்து பயந்து தான் ஃபஸ்ட்டு போனேனே அப்படின்னாரு. ஆனால் அவர் பயந்த மாதிரியே பண்ணல, கொஞ்சம் சூப்பராக தான் பண்ணியிருக்காரு அவர். ஓகே.
இதுல சூரிய விஜய் சேதுபதி லுக் எப்படி இருக்கு? ஐயோ அவர் அதுக்கு மேலே அவர் எப்படிதான் பண்ணுறாரு தெரியல. வில்லன் ஹீரோவா வந்து இவர் வில்லன் இப்போ நல்லா இவர் வில்லனுக்கு தான் கொஞ்சம் ஐப்பு ஏற்றின்னு போகுது. நல்லா மஜாவாக இருக்குது. வெற்றிமாறன் டைரக்ஷன் இந்த படத்துல என்னது வெற்றிமாறன் டைரக்ஷன் இந்த படத்துல எப்படி இருக்கும்? அது எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் நிறைய வச்சுருந்தா இருக்கோம். அவர் இனிமேல் எடுத்துன்னு தான் போனோம். மஜாவாக இருக்கணும். அவர் அது இருக்கிறதுலாம் சூப்பராக இருக்குது. பார்ட் 2க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? ஏன்னா ஆக்சுவலாக பார்ட் 1 வந்து நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். தியேட்டர் போக முடியல அந்த டைமில். எக்ஸ்பெக்ட் பண்ணது பயங்கரமாக இருந்துச்சு. நான் சூரிய அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. நான் எதிர்பார்க்கல. ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக எனக்கு தெரியல. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ரொம்ப ரியலாக பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. வெற்றிமாறன் படம் சொல்ல தேவையில்லை. அவர் வெற்றி சார் நல்லா பண்ணுவார். அதனால இதுல இது ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து விஜய் சேதுபதியோட லுக் தான் வந்திருக்கு. விஜய் சேதுபதி இதுல மெயினா இருப்பாரு. கண்டிப்பாக ஆல்ரெடி அவர் தான் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த கதை. இப்போது விஜய் சேதுபதி சென்ட்ரலைஸ் பண்ணால் அத்தனை பேர் போலீஸும் தேடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி தான் மெயினாக இருக்கும். அந்த நான் சூரி ஒரு பக்கம் ஆன்டாகனிஸ்டாக வந்து விஜய் சேதுபதி சார் இருக்காருன்னா சூரி சார் வந்து ப்ரொட்டக்னிஸ்டாக அப்படி போகும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து வில்லன் மாதிரி எனக்கு தெரியல. விடுதலை 1ல காட்டின வரைக்கும் வில்லன் கிடையாது, பட் ஆன்டி ஹீரோன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. வெற்றிமாறன் பண்ண சொல்லவே வேணும். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், நல்லா பண்ணுவார், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இதுல வந்து விஜய் சேதுபதி நிக்கிறார் இல்லையா? ஆமா. சோ அது எப்படி இருக்கு? மெயினா அவர் தான் இருப்பாரா சூர்யா? விடுதலை 1 சூரியன் பேஸ் பண்ணதான் போச்சு. இந்த வாட்டி விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு பார்ட் கொடுப்பாங்க. மேபி ஸ்டோரி அவர் சுத்தி வரலாம், ஸ்டோரி இல்லை அப்படி வரலாம். எப்படி கதை வைக்காங்க தெரியல. ஆனா வந்து இவன் சொல்ற ஃபிளாஷ்பேக் விஜய் சூர்யா இருக்கும் எனக்கு தோணுது. டைரக்ஷன் எப்படி இருக்கும் இந்த படம்? என்ன ப்ரோ இப்படி கேட்டீங்க? வெற்றிமாறன் படம்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் படம் வந்து எப்பவும் நல்லா இருக்கும். மோஸ்டா நான் படத்துக்கு போறதே அந்த பேக் வச்சு பேசுவாங்க. அதை பார்த்து நான் படத்தை வந்து பார்க்க வந்தேன். சொல்ல பண்ண வச்சு பார்க்க வந்தேன். ஸோ வந்து நல்லா இருக்கும் வந்து. ஓகே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். ஏன்னா பார்ட் 1 நல்லா இருந்துச்சு இல்லையா? நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி தான் காமிச்சிருக்காங்க சூரிய இல்ல. ஸோ எப்படி ஃபுல்லா டிராவல் வந்து விஜய் சேதுபதி பேஸ் பண்ணியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து சூரியோடது தானே. இதுக்கப்புறம் வந்துட்டு கதை பிரகாரமாக தான் இதுக்கப்புறம் சூரி தான் வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது இந்த செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு சேதுபதியோட அந்த கேரக்டரை ஃபுல்லாக ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியல ப்ரோ, எனக்கு செலக்டிவான படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். வெற்றிமாறன் எனக்கு பொல்லாதவன் பிடிக்கும், அதுக்கப்புறம் அசுரன் பிடிக்கும். இப்போ விடுதலை பார்த்தேன். எனக்கு விடுதலை பார்ட் 1 பெருசாக இம்பாக்ட் ஆகல. 2 எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா மேபி எனக்கு விடுதலை பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.